தாவீது என்ன சொன்னார் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. 1 சாமுவேல் 27:1 வாசிங்க. பின்பு தாவீது நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று. பாத்தீங்களா? சவுல் ஒரு நாள் நீ ராஜாவாவேன்னு சொல்லும் போது ஆமோதித்தான். யோனத்தான் நீ ராஜாவாவேன்னு சொல்லும் போது ஆமோதித்தான். ஆனா பிரச்சனை பெருசாகும் போது சொல்றான், ஒரு நாள் நான் என்ன பண்ணிடுவேன், செத்துருவேன். சவுல் கையிலேயே நான் செத்துருவேன். அங்கே சூரிய செடியிலே செத்துருவேங்கிறாரு, இங்கே ஆமணக்கு செடியிலே செத்துருவேங்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? சவுல் கையிலேயே செத்துருவேன்னு. ஆனால் ஆக்கீஸ்கிட்ட போய் கொஞ்ச காலம்தான் இருந்தார். ஆக்கீஸ்கிட்ட போய் இருந்து சில காலமான உடனே அங்கே இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இடையில் என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில் கர்த்தர் தாவீது அந்த இடத்துல இருக்காதபடி காப்பாற்றினார். ஆனால் இங்கே ஏற்கனவே பிரச்சனையில் தான் பெலிஸ்தர் வீட்டுக்கு போயிருக்காரு, பெலிஸ்தர் இடத்துக்கு போயிருக்காரு. ஆனால் பிரச்சனையில் பெலிஸ்தர் இடத்துக்கு போய் வீட்டுக்கு வந்து சிக்லாக்கில் பார்த்தா மனைவிங்களை காணோம், பிள்ளைங்களை காணோம், யாரையுமே காணோம். இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. ஏற்கனவே செத்து போயிடுவேன்னு நினச்சா இப்போ நான் செத்து போனாலும் பரவாயில்ல, உறவுகள் எல்லாரையும் அமலேக்கியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த சோர்வுகளின் மத்தியில் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. குமாரனாகிய தாவீது அகிமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யோனாவானாலும் எலிசாவானாலும் ஆபிரகாமானாலும் தாவீதானாலும் கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆனால் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தாவீது இல்லை, சவுல் போய் கர்த்தருடைய சத்தம் கேட்டான். கர்த்தர் ஊரிமிலாவது தும்மிமிலாவது அவனோடு என்ன பண்ணல, பேசல. தேவ சித்தம் செய்யாமல் வாலிப நாட்களில் இல்லை தாண்டி வளர வளர ஓடிக்கிட்டே இருக்கிறோன்னா சாகும்போது என்ன கேட்காது? கடைசி நேரத்தில் என்ன கேட்காது? கர்த்தர் சத்தம் கேட்காம போனால் எப்படி மரணத்தை ஜெயிக்கிறது? கர்த்தர் சத்தம் கேட்காம போனால் எப்படி சவால்களை தாண்டுறது? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தானே சவுல் பாருங்க கர்த்தர் இடத்துல போய் விசாரிப்பான். இவன் விசாரிக்கிறான், அவரும் விசாரிக்கிறார். எத்தனாம் வசனம்? 6ஆம் வசனத்தை பாருங்க. 29 கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது இவங்க கர்த்தரிடத்துல சவுல் விசாரிக்க போகிறார். கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினால் ஆவது ஊரிமினால் ஆவது தீர்க்கதரிசிகளினால் ஆவது மறு உத்தரவு அருளவில்லை. ஆனா கர்த்தருடைய சத்தம் கேட்கறதுக்கு சவுல் போறான். ஆனா கர்த்தருடைய சத்தம் கேட்கல. மாறா ஒரு ஜோசியக்காரிட்ட போய் அவனுடைய எதிர்காலம், நாளைக்கு நீ செத்து போவ, உண்மையிலே நாளைக்கு சாவேங்கிறது பெலனா இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியக்கூடாது. எப்படி? யாருக்கு தெரியக்கூடாது? ஒரு பெலனா ஒருத்தர் இருக்கிறவனுக்கு நாளைக்கு சாவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே கீழே விழுந்துட்டேன். ஆனால் தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டபோது அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்குது. தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நேர போனா ரொம்ப டயர்டாக தான் வந்தாங்க. ரொம்ப ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார்ல, கர்த்தர் பலப்படுத்துவார்னு போய் யுத்தம் பண்ணாங்க. போனால் மனைவிமார்களை குழந்தைங்களை அங்கே பிடிச்சு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சேரும்போது கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாத்துறாரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. அங்கேயும் கர்த்தர் சத்தம் கேட்கிறார். 2 சாமுவேல் இல்லை, சாமுவேலுக்கு அடுத்தது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:2. பூலோகத்தார் யாவரும் சாமுவேலுக்கு அடுத்த அதிகாரத்தில் தானே ராஜாவாகிறதுக்காக எப்ரோனில் போனான்னு போட்டிருக்கோம். 2 சாமுவேல். இப்போ நம்ம வாசித்தது 1 சாமுவேலா? அப்போ 2 சாமுவேல் வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். பாத்தீங்களா, ஆண்டவர் ஊர் பேரு கூட சொல்லி அனுப்புறார். என்ன பேரு? ஊர் பேரு கூட. எப்ரோனுக்கு போ சொன்ன உடனே அங்கே 4ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஆட்டோமேட்டிக்கா வந்து ராஜாவா அபிஷேகம். என்னை ராஜாவாக்கு எனக்கு நோபல் பரிசு கொடு இல்லை. நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இல்லை. ஆண்டவர் தர்ற வரைக்கும் தாவீது சித்தத்துக்கு காத்திருப்பார், நேரத்துக்கு காத்திருப்பார். அதுக்கு முந்தின வசனத்திலே பாருங்க, அவர் கரெக்டாக எப்ரோனில் குடியேறின உடனே வந்துட்டாங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே வந்துட்டாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எலியானாலும் யோனானாலும் தாவீதுனாலும் சோர்வு மாறணும்னா யார் கூட இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்களேன், நான் இப்படி படிக்க போகிறேன்னு. 2 பேர் சிரிப்பான், அதோட முடிஞ்சு. ஆமாம், இவரெல்லாம் படித்து மேலே போகிறான், நீ எப்படி சாதிப்ப அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. இப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோட சேர சேர சோர்வுகள் என்ன செய்யும்? மாறும். இதில் 2 விஷயம் இருக்குது. ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும், வேதத்தை திறந்து வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தும்.